வாயில் வைக்கவே முடியாது, உப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஏதாவது இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிரேமாஸ்டர் எஸ். அது மாதிரி நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க, அங்கே உள்ள இடத்துல நீங்கள் எங்கே நின்று ஒரு குட்டி ஷாட் எடுத்தாலும் அது ட்ரெண்டிங்காக தான் ஆகும். பார்க்காத இடங்கள் இருக்குது மலேசியாவில், எல்லா நாட்டுக்காரவங்களும் பார்ப்பாங்கள்ல. இப்போ எல்லாருமே ஃபேஸ் காட்டி ரீல்ஸ் பண்ணுறாங்க, அது கேஷுவல் ஆயிடுச்சு. ஆனால் அவங்கவுங்க ஆக்டிங்குங்கிறது வந்து ஒரு சிலருக்கு தான் இருக்குது. உங்களுக்கு இருக்குது, பியூட்டி இருக்கணும், எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும், அந்தந்த இதுக்கு ஆக்டிங் பண்ணணும். அது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு சூட் ஆகுது. சில பேர் சும்மா பாட்டை போட்டுட்டு சும்மா கூட நிற்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு என்னது பேக்கரி ஷாப் போனாலோ, ஒரு ஜூஸ் ஷாப் போனாலோ, அந்த மாதிரி பழமுதிர்ச்சோலை போனாலும், அந்த மாதிரி சின்ன சின்ன இடம் நல்லா இருக்கும்ல, அதான் சொன்னேன். இனிமேல் போடுறேன். ஓகே பிரேமாஸ்டர். பிரேமாஸ்டர் அவங்களுக்கு வியூஸ் லைக்கும் அள்ளும். ஆமாம், அதுதான் என்னன்னு தெரியல. வியூஸ் அதிகமாக போடும், சும்மா 30 லட்சம் 40 லட்சம்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு 500 வியூஸ் கூட போகிறதில்ல. அது என்னமோ உண்மைதான். அது இன்னும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய இடங்களுக்கு ரீச் ஆகணும்ல, அப்போ பார்ப்பாங்க. போக போக கூடுவாங்க பிரேமாஸ்டர். நம்ம நல்லா போட்டால் 500 தான் போகும். அதாவது நம்மளை விரும்பி வர்றவங்க 500 வர்றாங்கள்ல, அது போதும். சில பேர் கம்பல் பண்ணி, பாதி பேர் வந்து ஒய்டியை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கூட வேலை பார்க்குறவங்க கட்டாயம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் அதை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, சும்மா லைக் போடுங்க சொல்லிடுவாங்க, லைக்கை மட்டும் போட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நம்மளை விரும்பி பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் அதுதான் ஒய்டிக்கு நல்லது, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். பிரேமாஸ்டர் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ரொம்ப குறைவு, உங்களோடது ரொம்ப குறைவுன்றேன். இனிமேல் ரீச் ஆகும். ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கூட கூட உங்களுக்கு வியூஸ் ஆகும். விரும்பி பார்க்கணும், அதுதான். விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணணும், விரும்பி லைக் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். கம்பல் பண்ணி வர்றது வந்து பார்க்க மாட்டாங்க, சும்மா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, சும்மா பார்க்கணுங்கிறதுக்காக. என்னோட இதுலெல்லாம் ஒரு கொடுமை என்னென்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் வீட்டில் என்னுடைய கணவரே 6 மாதம் கழித்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. 1 இயருக்கு அப்புறம்தான் என்னோடய குழந்தைக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இங்கே நம்மளோட இது ரிலேட்டிவ்ஸு அதெல்லாம் யாரையுமே நம்ம கம்பல் பண்ணதே இல்லை, எல்லாமே தானாக வந்தவங்க தான். அதனால் நமக்கு வியூஸ் கம்மியாக தான் இருக்கும், சப்ஸ்கிரைபரும் கம்மியாக தான் இருக்கும் என்னோடய இதில். பிரேமாஸ்டர் நான் எல்லாம் லைவ் போவேன், லைக் பண்ணுவேன், கமெண்ட் போடுவேன். லைவ் போனாலே நம்ம லைக்கு போட்டுட்டு வந்துடுவோம். இன்னொன்று ஷார்ட்ஸ் பார்த்தாலும் அப்படி தான், எனக்கு போட மாட்டாங்க. அது இப்போ நீங்கள் போக போக அவங்க இது ட்ரெண்டிங் ஆகும், அவங்களுக்கு தெரியாதவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு லைக் போடுவாங்க. உங்களை நான் ரொம்ப பிடிச்சி தானாகவே வந்து போடுவாங்க. தெரிஞ்சவங்க வந்து போடுறதுக்கு வந்து மனசு வராது, தெரிஞ்சவங்க போட மாட்டாங்க. ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கிறவங்க தான் லைக்ஸ் போடுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் பொறாமையில் போட மாட்டாங்க.
பிடிச்சிருந்தாவே